அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் அனைவருமே தங்களுக்கு என்று வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளனர். பணம் டெபாசிட் செய்வது, கடன் அடமானம் என பல்வேறு சேவைகளுக்காக நாள்தோறும் வங்கிகளை மக்கள் அணுகி வருகின்றனர். பெரும்பாலான பொதுமக்கள் சேமிப்பு கணக்குகளை வைத்திருந்தாலும் வங்கியின் அனைத்து நடைமுறைகளையும் தெரிந்து வைத்திருப்பதில்லை. குறிப்பாக வங்கியில் தங்கள் கணக்குகளில் இருந்து சில நேரங்களில் பணம் பிடித்தம் செய்யப்படுவதற்கான காரணம் குறித்து வாடிக்கையாளர்கள் அறிந்திருப்பதில்லை. அந்த வகையில் எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களிடமிருந்து ரூபாய் 236 பிடித்தம் செய்கிறது. இதற்கான காரணம் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான பாரத ஸ்டேட் வங்கியானது நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் இந்தியாவில் உள்ள பலரும் சேமிப்பு கணக்குகளை வைத்துள்ளனர். பணம் டெபாசிட் செய்ய, கடன் அடமானம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்காக எஸ்பிஐ வங்கியை தினந்தோறும் வாடிக்கையாளர்கள் அணுகி வருகின்றனர். எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருப்பவரிடம் பரிவர்த்தனைகள் எதுவும் செய்யாமல் ரூபாய் 236 பிடித்தம் செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என்பது குறித்து சிலருக்கு தெரியாது. இந்த தொகை எஸ்பிஐ வங்கியின் டெபிட் ஏடிஎம் கார்டுக்கான வருடாந்திர பராமரிப்புக்காக பிடித்தம் செய்யப்படுகிறது. சேவை கட்டணத்தின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 236 தொகை கழிக்கப்படுகிறது. எஸ்பிஐ வங்கி பல்வேறு விதமான டெபிட் கார்டுகளை தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது. கிளாசிக், சில்வர், குளோபல் அல்லது கான்டாக்ட்லெஸ் போன்ற பெரும்பாலான டெபிட் கார்டுகளை வங்கி வழங்கி வருகிறது. இதற்கு பராமரிப்பு கட்டணமாக ஆண்டுக்கு ரூபாய் 200 முதல் வங்கி வசூலிக்கிறது. வங்கிகள் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டியும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்படுகிறது. அதாவது ஏஎம்சி கட்டணம் ரூபாய் 200, அதனுடன் 18% ஜிஎஸ்டி என மொத்தமாக 236 தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது. இதில் இல்லாமல் பிரீமியம் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கு ரூபாய் 325 பிளஸ் ஜிஎஸ்டி, ரெட் பிரீமியம் பிசினஸ் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 350 பிளஸ் ஜிஎஸ்டி என்ற அளவில் வசூலிக்கப்பட்டு வருவது கவனத்தில் கொள்ள வேண்டியவை ஆகும். நன்றி, வணக்கம்.